பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 119 சங்கீதம் 108 வசனம். சங்கீதம் 119 108. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உங்களுடைய நியாயங்களை எனக்கு தெரியப்படுத்தும் என்பதாக சொல்கிறார். முன்னே நாட்களில், ஆதி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவார்கள். ஆட்டை பலி செலுத்துவார்கள், மாட்டை பலி செலுத்துவார்கள், மிருகங்களை பலி செலுத்துவார்கள், பறவைகளை பலி செலுத்துவார்கள், காட்டுப்புறா, கிளி, குருவி போன்றதெல்லாம் பலி செலுத்துவார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லும்போது வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு பலியை அங்கீகரிக்க வேண்டுமானால் அது பழுதற்றதாய் காணப்பட வேண்டும், தூய்மையானதாய் காணப்பட வேண்டும், சுத்தமானதாய் காணப்பட வேண்டும். அதாவது பழுது உள்ளதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இங்கே மல்கியா 1:8 வாசிக்கும் போது கண் ஊனமானதை பலி செலுத்த கொண்டு வந்தாலும் தவறல்ல, பாவமல்ல என்று சொல்கிறார்கள். நசல் பிடித்ததை பலி செலுத்தினாலும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். நீ இதை உன்னுடைய அதிபதிக்கு செலுத்து, அவன் அதை அங்கீகரிப்பானோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பாருங்க, சாதாரணமான ஒரு பலியை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமானால் அந்த பலி தூய்மையானதாக, பழுது இல்லாததாக, நோய் இல்லாததாக காணப்பட வேண்டும். அப்போதான் அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எல்லா பலியும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. எல்லா பலியும் எதையானாலும் ஆண்டவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மோசமான அனுபவம். அதை குறித்து மல்கியா 1:14 வாசிக்கும் போது, மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவர் படைக்கிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மந்தையில் ஆடு இருக்குது, அதில் கண் ஊனமானதையும் அது பழுதுள்ளதையும் ஒருவன் பலி செலுத்துவானா அவன் கபடஸ்தன், அவன் நல்ல மனுஷன் இல்லை, மோசமானவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா ஆண்டவர் விரும்புகிறதான பலி, நல்ல பலிகளை ஆண்டவர் விரும்புகிறாரு, தூய்மையான பலிகளை ஆண்டவர் விரும்புகிறாரு, ஊனம் இல்லாததை ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட பலிகளை முன்னே பரிசுத்தவான்கள் பண்ணினார்கள், பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தார். உற்சாகமான பலிகளை செலுத்தினார்கள். சந்தோஷமான சில சந்தோஷமான காரியங்கள் நிகழும்போது பலிகளை செலுத்துவார்கள். மகிழ்ச்சியின் நாளில் பலிகளை செலுத்துவார்கள். பிந்தின நாட்களில் மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த பலிகளை உறுதிப்படுத்தினார். மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த காரியங்களை செய்யும்போது தான் நீங்கள் ஊனமில்லாததை பலி செலுத்த வேண்டும், அதாவது முடமில்லாததை பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அந்த பலிகளை உறுதிப்படுத்தினார். அதுக்கு முன்பதாக பலி ஒரு சட்டமாக இல்லை, ஆனால் பரிசுத்தவான்கள் பலி செலுத்தினார்கள். பலி செலுத்தும் போது தூய்மையானதை செலுத்த வேண்டும். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்போது வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்தள்ளும் என்று ஜெபிக்கிறார். அப்படியானா வாயில் பலி இருக்குதா? வாயினால் பலி செலுத்த முடியுமா? சங்கீதம் 50:15 23 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் ஸ்தோத்திரம் சொல்கிறார்களோ அவர்கள் ஸ்தோத்திரத்தை பலியாக ஆண்டவருக்கு செலுத்துகிறார்கள். அந்த பலியை ஆண்டவர் விரும்புகிறார். எந்த பலியை விரும்புகிறாரு? ஸ்தோத்திர பலியை விரும்புகிறார். அந்த ஸ்தோத்திர பலியை உற்சாகத்தோடு நம்ம செலுத்தும் போது அந்த பலியின் மேலே ஆண்டவர் பிரியமாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ யார் ஆண்டவர் மகிழ்ச்சியாக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார்களோ அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட பலி? ஓசியா 14:2 வாசிக்கும் போது, வார்த்தைகளை கொண்டு உம்மிடத்தில் திரும்புவோம், அப்பொழுது என்னுடைய உதடுகளின் காலை உமக்கு செலுத்துவோம், உதடுகளின் காலை என்று ஓசியா குறிப்பிடுகிறார். எவரின் இருப்பக்காரன் சொல்லும்போது எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்படியானா உதடுகளின் கனி, உதடுகளின் காளை, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ ஸ்தோத்திரம் ஒரு பலியாக ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எப்படி ஒரு பெரிய காளையை பலியிடும் போது அந்த பலியை ஆண்டவர் முகருகிறாரோ, அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ, அதே போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிறதான ஸ்தோத்திரங்களை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்.
என்னுடைய வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அப்படியானா நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிற தேவன். இப்போ இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அந்த பலிகள் தூய்மையானதாய் காணப்படுகிறதா? மல்கியாவை வாசிக்கும் போது ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீரூற்று சுரக்குமா என்று ஆண்டவர் யாக்கோபை கொண்டு ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரே ஊற்றில் ஒன்றில் கசப்பான நீரூற்று இருக்கும், அல்லாவிட்டா மதுரமான நீரூற்று இருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து நிச்சயமாகவே சுரக்காது. ஏதோ ஒரு தன்மை உள்ளத நீரூற்று தான் சுரக்கும். அதே போல் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. தேவனை துதிக்கிறான், அதே வாயினாலே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறான் என்று யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை காண்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பார். அந்த பலி எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? தூய்மையானதாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை நான் சபித்து விட்டு, கெட்ட கெட்ட வார்த்தை அவனை பேசிவிட்டு, மன நோகும்படியாக அவனை திட்டிவிட்டு, அதே வாயினால நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியானா ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிறதா அந்த ஸ்தோத்திர பலி தூய்மையானதாக காணப்பட வேண்டும். துர்க்குணத்தோட ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடாது. கோபதாபத்தோடு இருந்து கொண்டு ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிற மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கோபதாபமாக அல்ல, மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது ஆண்டவர் சில அற்புதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நீ 2 நாளாகவும் 20 அதிகாரம் 19 வசனம் முதல் நான் வாசிக்கும் போது, யோசபாத்து ஜனங்களும் யுத்தம், அதாவது ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக பாடி துதி செய்யும்படியாக பாடகர் நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த போது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். யோசபாத்து ஜனங்கள் யுத்தம் பண்ணவில்லை, யோசபாத்து ஜனங்களும் போர் செய்யவில்லை. யோசபாத்து ஜனங்களும் ஆயுதம் அணிந்த போர் வீரர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை துதித்து பாடும்படியாக பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த போது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். பாருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். மோசே யாத்திராகம் 14:14 சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், இங்கே சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சும்மா இருப்போம், நாம் வேடிக்கை பார்ப்போம், நான் அமைதியாக இருப்போம். 46 சங்கீதம் வாசிக்கும் போது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ நம்ம உண்மையான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, உண்மையாக நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யார் யாரோட யுத்தம் பண்ண வேண்டுமோ அவர்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நான் அமைதியாக இருக்கலாம், நான் சும்மா இருக்கலாம், அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது அப்படி இருக்க வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மையாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். உதட்டளவில் செய்கிறதான ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஏசால வாசிக்கிறோம், இன்னும் பல இடங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் நாவினால் என்னை துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானா அந்த ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து வரவில்லை, உதட்டளமாய் வருகிறது. இருதயம் வேற எங்கேயோ காணப்படுகிறது. இன்றைக்கு நம்மள அநேகர் ஜெபிக்கும் போது அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம், நம்முடைய இருதயம் வேற எங்கேயோ காணப்படுகிறது, கவலையினால காணப்படுகிறது, பாரத்தினால் நிறைந்து காணப்படுகிறது, பற்பல கவலைகள் மனதில் நிறைந்து காணப்படுகிறது, மற்றவர்களுக்கு தீமை செய்யும்படியாக யோசனையாக காணப்படுகிறது. தாவீது சொல்கிறாரு, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்படியானா நம்முடைய சிந்தையில் அக்கிரமம் இருக்குமானால் கூட நம்முடைய உதலில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உற்சாக பலியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியானா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், அத்தனை பலிகளை செலுத்துகிறோம். இந்த பலிகள் ஆண்டவர் அங்கீகரிக்கிற பலியாய் காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு உகந்த வாசனையான காணிக்கையாக அந்த ஸ்தோத்திரங்கள் காணப்படுகிறதா? அல்லது ஆண்டவர் வெறுக்கிற ஸ்தோத்திரங்களாய் காணப்படுகிறதா? ஏசாயா 1 வாசிக்கும் போது
நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் கவனிக்க மாட்டேன். உடைய கைகள் இரத்தத்தினாலே கரைபடிந்து காணப்படுகிறது என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார். இந்த வீண் காணிக்கை எனக்கு செலுத்தாதங்க அப்படின்னு ஆண்டவர் துக்கப்படுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அந்த ஸ்தோத்திர பலி உற்சாகமான பலியாய் காணப்படுகிறதா? உதட்டில் அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலியாய் காணப்படுகிறதா? உதட்டாலே மற்றவர்களை தூசித்து விட்டு, மற்றவர்களை மனநோக பேசிவிட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட ஜபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட துதி பாடலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்க மாட்டார் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தை காணப்படுமானால் அவைகள் அந்த அக்கிரம சிந்தையோட ஏறெடுக்கிறதான ஸ்தோத்திர பலிகள் அற்பமானது, பிரயோஜனமானது, அது ஆண்டவர் அங்கீகரிக்காததாய் காணப்படுகிறது. இந்த காலவெளியில் உண்மையாக உற்சாக பலியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்த இவன் நம்ம கிருபை தரும்படி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது இந்த வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்தள்ளும் என்று ஜெபிக்கிறாரப்பா. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாங்களும் ஆண்டவரை உற்சாக பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆனால் அந்த பலிகள் நீர் அங்கீகரிக்கக்கூடிய பலிகளாய் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை நாங்கள் இந்த வாயினால துதிக்கிறோம். உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் சபிக்கிறோம், கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறோம், அவளுக்கு தீமை செய்கிறோம். உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்டதான் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் தீமையான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தயவாய் மன்னிக்கணும் என்று ஜெபிக்கிறப்பா. இன்று முதல் ஆண்டவர் நீ விரும்புகிறதான ஆண்டவர் உற்சாக பலியாகிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்தக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கத்தா வார்த்தைகளை கேட்ட ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாவரோடு உங்களுடைய பிரதான கிருபை கூடியிருக்கட்டும். அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை